இப்போ எதுக்காண்டி நான் அடித்தேன்னா, எதுக்காண்டி கையில் வாசனை திரவியம் அடித்தேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரிக்குதுன்னு கம்ப்யூட்டருக்குள்ளே கையை விட்டுட்டேன். கையை வெளியே எடுத்தால் ஒரே வாடையாக இருந்துச்சு. அதுக்காண்டி தான் அடித்தேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது வெளிமாநிலத்து சீரியல். எவ்வளோ அற்புதமாக ரொமான்டிக் சீனை ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த சீரியலோட டைரக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் சீன் எழுதுகிறவராக தான் இருப்பார். தூரிகா என் தூரிகா ஒரு இப்பேற்பட்ட டைரக்டர்லாம் நம்ம தமிழ் சீரியலை வந்து எடுத்தான்னு பொன் தடம் போடுறா என் உயிராடுறா என்னடி மாயா. சீரியல் பார்த்தால் பைத்தியம் பிடிக்கும். வாட்சிங் சீரியல் வில் மேக் யூ கிரேசி. எனக்கு உடம்புக்கு முடியலடா, மயங்கிட்டாடா. உண்மையாகவே லூசு போட்டதான் போல. இந்த சக்திவேல் சீரியல் ரொமான்டிக் சீனில் என்ன கதைன்னு போய் பார்த்தா, இங்கே இந்த ரொமான்டிக் தான் கதையே. இவர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்காமல் இருந்திருக்கு, இப்போ பிடிக்குது. அப்போ இந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் இருந்தப்போ ரொமான்டிக் சீன் பண்ண முடியல. இப்போ இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, இப்போயும் இவரால் ரொமான்டிக் சீன் பண்ண முடியல. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலை. பிடிச்சப்பையும் பண்ண முடியல, பிடிக்காதப்பையும் பண்ண முடியல. எப்போ தான் இவங்க பண்ணுவாங்க? சீரியல் முடிகிறப்பையா? சீரியல் எப்போ முடியும்? 2 வருஷம் கழிச்சு தான் முடியும், இல்லை 3 வருஷம் கழிச்சாச்சும் முடியும். அப்படி இல்லாட்டி பார்ட் 1 ஒன்று போடுவாங்க. ஏய், இந்த டைரக்டர்லாம் நல்லா கிளவிக ஆண்டியெல்லாம் நல்லா ஏமாத்துறாங்க. நீங்கள் போடுறதே அந்த ஒரு 25 நிமிஷம் சீரியலை, அதுலேயும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ மோஷனு ஸ்பீடு போட்டு திருவி போட்டு முடிச்சிருவீங்க. அதுலேயும் மக்களை போட்டு குழப்பி விட்றீங்க பார்த்தீங்களா? நான் நினைக்கிறேன் தமிழ் சீரியல் டைரக்டர்லாம் ரொமான்டிக் சீன் எப்படி வைக்கிறதுன்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த ரொமான்டிக் சீனை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஏன்னா ரொமான்டிக் சீனை எப்படி கெடுக்கிறது அப்படின்னு தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொமான்டிக் சீனை திங்க் பண்ணாமல். நீங்கள் சொல்கிறது புரியுது, இன்னும் காட்டுறா அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோதான், ரொமான்டிக் சீனு முடிஞ்சு போச்சு. இந்த சீனே அப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷம் சீனே இந்த ஒரே சீனு தான் ஓடிட்டுருக்கும். திருப்பி அந்த ஓடுற சீனே தான் ஓடிட்டுருக்கும் இந்த சீரியலில். இதுக்கு போய் ரொமான்டிக்னு போட்டு முடிச்சு விட்ருவாங்க. இப்போ நார்த் இந்தியா சீரியலில் வந்து ரொமான்டிக் சீன்லாம் அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. ரொமான்டிக் சீன்லாம் சூப்பராக பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சம்மந்தம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க. அவங்க இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நோ லாஜிக்காக தான் இருக்கும், எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது. இந்த சீரியலோட ஹீரோயின் கண்ணில் தூசி விழுந்துருச்சு. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது கால் தடுக்கி செவத்தில் தலை மோதி பேக்குக்குள்ளே கால் வச்சு அப்படியே சுற்றி யோகாசனம் பண்ணி சுருண்டு அந்த பேக்குள்ளே படுத்துக்கிறாங்க. அந்த பேக்கும் அவங்கள அப்படியே மூடிக்குது. அப்புறம் எங்கேருந்தோ ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அவன் வந்து பேக்குள்ளே யார் இருக்கானலாம் திறந்து பார்க்க மாட்டான் போல். அப்படியே மூடி சிப்பெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி கொண்டே ஒரு தண்ணி உரமாக வச்சிடறான். தண்ணி உரமாக வச்சது இந்த சீரியலோட ஹீரோ வந்து கால் தடிக்கிறாரு. எவன்டா பாதையில் பேக்கை வச்சது, தூக்கி ஓரமாக போகிறான்னு ஒரே அடி அடிக்கிறாரு. ஏன்டா டேய் லூசு கூதி, பேக்குகளை யார் இருக்கான்னு பார்க்க மாட்டியாடா, முட்டா கூதியா நீலாம். அப்படியே அந்த பேக்கை தூக்கி ஒரு அடி அடிக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணு ஒரு 50 கிலோவாச்சு இருக்கும். அதை ஒத்த கையில் அடிக்கிறாரு. அது என்னென்னா தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருது. தண்ணிக்குள்ளே விழுந்த பேக்கு அப்படியே அமைங்கிருது. அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு திங்கி வருது, இந்த பேக்கு எப்படி இவ்வளோ வெயிட்டாக இருக்கு நம்ம அடித்தது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் அவருக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள முங்கியே அந்த ஹீரோனை காப்பாற்றிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை சார். அவங்கள முட்டாளாக்கிட்டான் சார். பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சீரியலோட ஹீரோ தடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்தோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனும் காப்பாற்ற மாட்டான். எல்லாம் உளுந்துட்டான் தான் சொல்லுவாங்க. ஒருத்தவனோட வந்து காப்பாற்ற மாட்டான். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்றுறாங்க. எப்படி காப்பாற்றுறான்னு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு சூப்பர் பவர்லாம் இருக்குது ஹீரோயினுக்கு. அது எப்படிரா, நீங்கள் பறக்கூடும் போது பட்டம் சின்னமாக காட்டுறீங்க, அவங்க தொங்கிட்டு போகும்போது எப்படா பட்டத்தை பெருசாக காட்டுறீங்க? கொமாலா என்ன கருமண்டா, அது கொடூரமாக இருக்குது. உங்கள் 2 பேரோட வெயிட்டே தாங்குதுன்னா அப்போ அந்த பட்டை நீங்கள் விட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களே எடுத்துகிட்டு போயிருக்கணும் மேடம். என்னடா லாஜி வச்சு எடுக்கிறீங்க?
பார்த்துட்டு இருக்கவங்களாம் பைத்தியக்கார கூதின்னு நினச்சிங்களாடா? நீங்கள் பண்ண ரொமான்டிக் சீனை நான் பாராட்டினேன்டா, ஆனால் இதனால் பாராட்ட முடியாதுடா. அந்தளவுக்கு கிரிஞ்சாக இருக்குடா அதெல்லாம். கன்னத்தில் அடித்தா ஒன்று திருப்பி அடிப்பாங்க, இல்லாட்டி சுற்றிட்டு கீழே விழுவாங்க. ஆனால் இந்த சீரியலோட ஹீரோயின் சுற்றிக்கிட்டே போயிட்டு ஏன் கழுத்தில் துணியை சுற்றிக்கிறாங்க கேட்டால் இது கொலை முயற்சின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க அடித்ததுனால அவங்க சுற்றிட்டு போயிட்டு கழுத்தில் துணி மாட்டிக்கிச்சு. எவனாச்சும் ஒருத்தன் காப்பாற்றணும்ல. எல்லா பைத்தியக்கார கூதியும் இன்னும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தனை காப்பாற்ற மாட்டுறாங்க. இவங்க ஓடி போய் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து விட்டுறதுக்கு பதிலாக அந்த பொண்ணோட கையிலேருந்து அந்த துணியை வாங்கியிருக்கலாம். அந்த பொண்ணு இவ்வளோ நேரமாக கையில் தான் துணியை வச்சு இறுக்கிக்கிட்டு இருக்கு. ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க? அந்த பொண்ணு தான் ஏதோ பைத்தியக்கார கூதி பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நீங்களே ஏன்டா பைத்தியக்கார கூதி மாதிரியே பண்ணுறீங்க? ஆளுக்கால் பைத்தியக்கார ஊதி மாதிரி பண்ணுறதுனால இந்த சீரியலில் பார்க்குறவங்களும் பைத்தியக்கார ஊதியாக மாறிடுவாங்கடா. இந்த சீரியலோட ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக அவங்களோட சேரை வந்து ஒரு மிஷினில் மாட்டிக்கிச்சு. அந்த மிஷின் என்னென்னா ஆன்லேயே இருக்கும், அந்த சீலை உருவிக்கிட்டே இருக்குது. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் ஒன்று அந்த மிஷினை ஆஃப் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லாட்டி சில பேர் காப்பாற்றுவாங்க போய்ட்டு ஏதாச்சும் பண்ணி. ஆனால் எல்லோரும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னமாச்சு அப்படின்னு பயந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒருத்தன் கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சீரியலை பார்த்துட்டு நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டைலர் அக்கா வந்தாங்க. அந்த டைலர் அக்காவோட இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. டைலர் அக்காவோட அந்த வீடியோவை பார்த்தா எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இவங்க இந்த ஒரு சீரியலில் இந்த ஒரு சீனை எமோஷ்னலாக ரொம்பவும் இதாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம டைலர் அக்கா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரொம்ப சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து எமோஷ்னல் சீனாக தெரியல அந்த சீரியல். அதனால் அப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரணமான விஷயமா தெரியுது. டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்டை மேலே நல்லா ஏற்றி எனக்கு திருச்சி தருங்களோ? ஏத்த இறக்க தானே நான் இருக்கேன். அப்படியே போகிற போக்கில் டைலர் அக்காவுக்கு ஒரு அடியை போட்டாச்சு.